ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது டேக் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. என்னடி திடீர்னு வர திடீர்னு காணாமல் போகிறேன்லாம் நினைக்காதீங்க. நான் அப்பப்போ அப்படி தான். தீபாக்கா, இது உங்களுக்காக. பபிதா பற்றி கேட்டிங்கல்ல. பபிதா குழந்த பிறந்திருக்கு. 3 மாதம் ஆக போகுது பையன். அப்புறம் நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்களெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, மிஸ் பண்ணுறேன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களும் கேட்ட எல்லாரையுமே மிஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் பபிதான்றது யாருடி இப்படிலாம் வந்து வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன்னு கேட்காதீங்க. பர்பிள் பட்டர்ஃப்ளைன்னு ஒரு சேனல் இருந்ததில்ல, அதான் மூவியை வந்து டேக் மூவி அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டதே அவங்க தான். அவங்கள தான் கேட்டாங்க. அப்புறம் சரி, ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 10 மாதம் இருக்கும். அதான் நம்ம டைகர் மாமா. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டுருந்தீங்க, டைகர் மாமா போடுங்க, டைகர் மாமா போடுங்கன்னு. போட்டுருவோமா? ஆனால் எனக்கு தெரியலையே இது ஃபைனல் பார்ட்டான்னு. சரி, ஓகே. லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த எபிசோடு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனல்லேயும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், செகண்ட் சேனல்னு ஒன்று ஆரம்பிச்சேனே, அது வந்துட்டு நிறைய பேர் நான் அதில் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, வேண்டாம், இந்த சேனலில் இருக்க ஸ்டோரிஸ்லாம் இப்படியே இருக்கட்டும், நீங்கள் டெலீட் பண்ணிடாதீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ நான் டெலீட் பண்ணலாமா இல்லை அப்புறம் எதுக்கு நான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணேன்? சும்மா வச்சு போய் அதில் ஏதாவது வீடியோ போட வேண்டாம்? வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அதில் ஒன் ஷாட் கண்டிப்பாக வராது. ஒன் ஷாட் இல்லை, ஏதாவது மூவி அந்த மாதிரி ஏதாவது போடலாம் அதில். ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ரீகேப்லாம் தர முடியாது, போய் ஸ்டோரியை பார்த்துட்டு வாங்க. லாஸ்ட் பார்ட் என்ன இருக்குன்னா, ஒய்யனுக்கும் ஜாக்குக்கும் கல்யாணம் ஆகிருக்கும். ஜாக்சனுக்கும் கல்யாணம் ஆகிருக்கும். நம்ம ஜிம்மின் கோமாவில் இருந்திருப்பார். ஜிம்மினை பார்த்துக்கிட்டு இருப்பார் நம்ம ஷுகா. டே வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. டே பாட்டிக்கு மட்டும் தான் தெரியும். ஆரம் ஜேகே ஜின் எல்லோரும் கேட்டு கூட நம்ம டே பாட்டி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே தான் ஒரு 3-4 மந்த்ஸ் போயிருக்கும். ஆனால் இந்த 3-4 மந்த்ஸில் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். டே இல்லைன்னு நினச்சி ஒரு எல்லாருமே ஒரு மாதிரியே டல்லாகவே இருந்திருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கே ரியலைஸ் ஆகி, சரி நம்ம சோகமாக இருந்தால் அவங்க சோகமாக இருப்பாங்க, அவங்க சோகமாக இருந்தால் அவங்க சோகமாக இருப்பாங்க, அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாருமே கொஞ்சம் ஏதாவது வெளியே ஜாலியாக இருக்கிற மாதிரி, டேவை மிஸ் பண்ணாலும் வெளியே கொஞ்சம் இருக்கிறவங்க கூடயாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸ்டில் தேடிட்டு தான் இருக்காங்க. கிளவி வாயவே திறக்கலை, ஆனால் இருக்கிறத அப்படியே பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜிம்மின் வந்து இன்னும் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ சுவா ஸ்டில் அவரை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படியே தான் நாட்கள்லாம் போயிட்டுருக்கு. நம்ம ஜேகே அவங்க டேவோட அப்பா கூட சும்மா ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஜேகேவோட அம்மா அப்பா எல்லாருமே கொரியா போயிருப்பாங்க. ரிட்டன் வரணும் அப்படின்றதுக்காக, சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ மின்மினி ஜாக் வேலை பார்க்குற இடத்துக்கே வேலைக்கு போயிருப்பாங்கள, அவங்க இருந்துட்டு இன்னும் திரும்பி வரவே இல்லை. மேரேஜ் ஆகி இப்போ 4 மந்த்ஸ் பக்கத்தில் இருக்கும். பட் திரும்பி வரவே இல்லை. யார் கூடயும் பேசுகிறதும் இல்லை. எவ்வளோ தான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் லைன் எடுக்கவே மாட்டாங்க. ஜாக்கோட அம்மா கூட அப்பப்போ பேசுவாங்க, ஆனால் அவங்களும் பெருசாக முன்ன மாதிரி பேசிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஒய்யன் ஹோபி எல்லாருமே அப்படியே தான். அதாவது எதை எடுத்துக்கிறது எதை விடுறது அப்படின்னு தெரியாத நிலமையில தான் எல்லாருமே இருக்காங்க அந்த ஃபேமிலிஸே. இப்போது ஒரு மார்னிங் டைமு ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். டே ஜேகே எந்திரிடா, லேட் ஆகிடுச்சு, அப்புறம் குதிப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது பெட்ரூமில் வந்து தோ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஒருத்தவங்க இறங்கி ஓடி வர. அப்போது நம்ம டேவோட அப்பா தான், என்னம்மா அங்கே சத்தம், உட்காந்து தானே இருக்க, காது கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா திட்டுறாங்க. அதுக்கு ஜேகே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டேவும் அவரோட பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சாப்பிட்டுட்ருக்காரு. டே பொறுமையாக சாப்பிட்றா, எங்கடா போகிற அவ்வளோ அவசரமாக? எங்கே போகிறான், வழக்கம் போல் தான், இன்றைக்கி தான் சாட்டர்டே வாச்சு அப்படின்றாங்க.
நம்ம நம்ம ஜேகேவும் போதும் இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுன்னு ஆக்கிட்டீங்க. என் மாமன் வந்து அப்புறம் எப்படி என்ன கட்டிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, ஏன் அவன் கட்டலைன்னா நான் 2 கை காலை உடச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், சரியா? நமக்கு உட்கார வச்சு கஞ்சி ஊற்றிக்கலாம். நீ சாப்பிட்ற விஷயத்துலாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜேகே சிரிச்சுக்கிட்டேவும் சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ சரிட்டா போயிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்க மாமாட்ட எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு வெளியே போகிறாரு. அவரோட பைக் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு. ஜேகே பார்த்து போ அப்படி சொல்லிட்டு பின்னாடியே வந்து டேவோட அப்பா சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் பாய். இந்த பையனை திருத்தவே முடியல. என்ன திடீர்னு மாமாடா திடீர்னு அங்கிள்ன்றான். அப்படி சொல்லிட்டு உள்ளே வர்றாரு. அப்போ அவங்க டேவோட அம்மா இருந்துட்டு, என்னங்க புலம்பல், வந்து சாப்பிடுங்க அப்படின்றாரு. வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. இப்போ இந்த பக்கம் நம்ம சுகா தான் வேகமாக சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காரு ஜிமினை பார்க்கறதுக்காக தான். அப்போது போயிட்டுருக்கும்போதே வழியிலையும் சுகாவுக்கு ஒரு கால் வருது. சுகா அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்றான். சார், பேஷண்ட் ஜிமினோட கார்டியன் தானே அப்படின்றாங்க. ஆமாம், என்னாச்சு அப்படி சொல்லி பதட்டமாக கேட்குறாரு. அப்போ அந்த சைட்லன்ட்டு, சார் அவருக்கு வந்து கான்சியஸ் வந்துருச்சு சார், கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமா அப்படின்றாங்க. வந்துட்டேன் அப்படி சொல்லிவிட்டு வேகமாக காரை ஓட்டிகிட்டு அவரும் உள்ள போகிறாங்க. கிட்டத்தட்ட 7 மந்த் தான் நம்ம ஜிமின் வந்துட்டு கோமாவில் தான் இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் அவசரமாக கிளம்பி வந்த ஜேகே ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க. அங்கே போய் நிறைய பொருள் வாங்குகிறாங்க. லைக் ஃப்ரூட்ஸ், அப்புறம் நிறைய சாப்பிட்ற ஐட்டம் தான் வாங்கிட்டுருக்காரு. ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு பேக் ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் அதுவாக தான் இருக்குது. ஓட்ஸு, ஸ்நாக்ஸு, ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. நம்ம ஜேகேனால் அதை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து பில்லெல்லாம் போட்டு மறுபடியும் பைக்கில் எடுத்து உட்காந்துட்டு மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம ஜேகே ரீச் ஆகுறாரு. அப்போது வெளியே ஒருத்தவங்க இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம பாட்டி தான். எங்கே முட்டைக்கண்ணன் இந்த காணா, வரட்டும், தேங்காய் மண்டிலே 2 கொட்டினா தான் சரி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க சேரில். வரட்டும் இன்றைக்கி வரட்டும் அவனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வேகமாக வந்து ஒரு பார்க்லாம் பண்ணிவிட்டு பைக்லேருந்து பேகெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. ஐயோ தூக்கம் இல்லையே அப்படி சொல்லிட்டு வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. நம்ம பாட்டி ஜேகே பார்த்தோன்னேவும் அப்படி சொல்லிட்டு என்னமோ இவ்வளோ நேரம் ஜேகேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு வந்திருக்கோம், இருந்தாலும் இவன் எதுக்கு இங்கே வரான் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை வச்சுக்கிட்டு திரும்பிக்குது. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவு இல்லையா, எதுக்கு என் வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி திட்டுறதுக்கு, பாட்டி என்ன பாட்டி 7 மாதமாக எப்போ வந்தாலும் இப்படியே சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டே போகிறாரு. அங்கேயே நில்றா, உள்ளே வராதடா, வந்தேன்னா நாய் விட்டு கடிக்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஒரு நாய் புதுன்னு ஓடி வருது. நம்ம ஜேகே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பயப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கு 2 பிஸ்கட்டை தூக்கி போடுறாரு. அது பாட்டுக்கு ஜேகே பக்கத்தில் வந்து நினைக்குது. படுவாவே, நாயை கூட காக்கா பிடிச்சி வச்சுருக்கான் பாரு அப்படி சொல்லிட்டு பாட்டி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்றாங்க. பாட்டி, இந்த பாட்டி உனக்காக தானே நான் ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸு, ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு எல்லாத்தையுமே வைக்கிறாரு. இங்கே வச்சா நான் எப்படி தூக்கிட்டு போவேன், போய் வீட்டுக்குள்ளே போய்டா அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது ரெகுலராக நடக்கிறது தான். விட்டுட்டு போனதுலேருந்து நம்ம ஜேகே வந்து பாட்டிக்கு ஐஸ் வச்சு எப்படியாச்சும் நம்ம டேவோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஏதாவது ஒன்று வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி இப்படி தான் வந்து வாரம் வந்து ஐஸ் வச்சிட்ருப்பாரு. ஆனால் நம்ம பாட்டி ஜேகே எவ்வளோ ஐஸ் வச்சாலும் கரையிற மாதிரி இல்லை. ஆனால் வாங்கிட்டு வரதெல்லாம் நல்லா தின்னுட்ருக்கோம். தின்னு 2 கிலோ கூடினது தான் மிச்சம். நம்ம ஜேகேவும் பாட்டி இப்போயாச்சும் சொல்ல அப்படின்றாங்க. ஐயோ பேராண்டி, எனக்கு கை கால்லாம் வலிக்குதுட்டா அப்படின்றாங்க.
லூசு கிளவி அப்படின்னு சொல்லிட்டு சரி பாட்டி நான் அமுக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்ருக்காரு, கை கால்லாம் பிடிச்சி. இந்த கழுத்து 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 அடியே கெட்டு சிறுக்கி அப்படின்னு நம்ம ஜேகே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேவும், ஏய் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்க. என்னது பாட்டி? கை 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 அப்படின்னு கிளவி கத்துது. ஐயோ பாட்டி சாரி பாட்டி, தெரியாமல் அமுக்கிட்டேன். டேய் வீட்டை விட்டு வெளியே போடா. பாட்டி 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 சாரி 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 என் செல்ல பாட்டியில் அப்படின்றாங்க. சரி பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன், அதெல்லாம் கழுவி போட்டு லஞ்சுக்கு எதாவது போய் ப்ரிப்பேர் பண்ணு போ அப்படின்றாங்க. நம்ம ஜேகேவும் ஒரு ஃபோன் நம்பர் வாங்குறதுக்கு இந்த கிளவிட்டு என்னென்னு பாடுபட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது பாட்டி ஃபோன் வந்துட்டு வீட்டில் முன்னாடி சார்ஜர் மாதிரி முன்னாடி போட்டிருக்கோம், சார்ஜ் ஏறிட்டுருக்கோம். அப்போது நம்ம ஜேகே பின்னாடி திரும்பி நம்ம பாட்டி ஒரு லுக் விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் ஃபோன் அப்படியே நைஸாக எடுத்துகிட்டு போயிடுறாரு. இன்னைக்கு இருக்கடி குருட்டு கிளவி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போயிட்டு ஃபோனை ஆன் பண்ணலான்னு போகிறாரு, அது பாட்டு கலர் அடிக்குது கொயிங் கொயிங் கொயின்னு. நம்ம கிளவி வேகமாக ஓடி வந்து, டேய் திருட்டு பயலே, தெரியும்டா நீ இந்த மாதிரி திருட்டு வேலைலாம் பார்ப்பேன்னு எனக்கு தெரியும்டா, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் டெக்னிக் பண்ணி வச்சுருக்கேன். டேய் ஃபோனை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருக்க குச்சியை வச்சு அடிக்க வருது. ஐயோ பாட்டி ஃபோன் சும்மா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு எடுத்தேன் அப்படின்றாங்க. உன் ஃபோனுங்கடா. ஐயோ பாட்டி என் ஃபோன் சார்ஜ் இல்லை அப்படின்றாங்க. எங்கே ஃபோன் எடு அப்படின்னு. அச்சோ என் ஃபோனை வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. இன்னும் என்னடா போய் சொல்கிறேன், ஏண்டா ஏமாந்த சிரிக்கி நான் கிடச்சேன்னு என் ஃபோனை திருடவா பார்க்குறேன். ஐயோ திருடேன்னு கேட்டது. அடியே லூசு கிளவி கம்மனி இருடி அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வாய் மூடுறாரு கிளவி வாயை. ஐயோ என்னை கடத்துறான் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுது. நம்ம ஜேகே ஐயோ இந்த கிளவி ஓர கூட்டி நம்மளை அசிங்கப்படுத்தாமல் இருக்காது ஓலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாட்டி நீ ஜாலியாக இருக்க, நான் அடுத்த வாரம் வரேன், வந்தனா விளக்குமாறு பிஞ்சு போயிடும்டா அப்படின்னாங்க. ஆமாம் ஆல்ரெடி பிஞ்சு தான் இருக்குது, நான் வேறு விளக்குமாறு வாங்கிட்டு வரேன். டேய் அடுத்த வாரம் வரும்போது 2 பாட்டில் பெனாயில் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வாடா. ஏன் கிளவி குடிச்சிட்டு சாக பாரியா? டேய் வந்தனா ஊற்றி கொடுத்துருவேன் உனக்கு, நீ வாங்கிட்டு வா, வீட்டு பக்கம் வாடி, வேறு 2 புது நாயை வாங்கி உன்னை கடிக்க வைக்கல, என் பேர் அடி பொடி லூஸ் கிளவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போது நடந்ததெல்லாம் நினச்சிட்டு இந்த கிளவிட்ட வந்து எப்படா வாங்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஆரம்புக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ ஆரம்பம் வந்துட்டு நல்ல வேலைடா கிளவி கடத்துறாங்கன்னு கத்துச்சு, நல்ல வேலை கற்பழிக்கிறான்னு கத்தலையே அப்படின்ட்டாங்க. 2 பேரும் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஜேகேக்கு செகண்ட் கால் வருது. அவன் யாருன்னு பார்க்குறான். பார்த்துட்டு சரி ஹயங் நான் வைக்கிறேன், அத்தை கூப்பிட்றாங்க அப்படி சொல்கிறாங்க. கூப்பிட்டது வந்து டேவோட அம்மா தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். எனக்கு வேறு ஜின் கூப்பிட்டுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜினும் கட் பண்ணிடுறாங்க ஃபோனை. இப்போ ஜங்குக்கு அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஜேகே, நீ ஃப்ரீயாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் வந்துடு அப்படின்றாங்க. என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜிம்மின் கண்ணை முழிச்சிட்டானா, நீ வா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா சாப்பிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜேகே இருந்துட்டு எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. நானும் மாமாவும் அங்கே தான் கிளம்புறோம், இப்போ ஒரு 1 ஹவருக்கு மேலே இருக்கும் போல், எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு கிளம்ப போகிறான் பரபரப்பாக. கிளவி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம் ஜன்னல் வழியாக. என்னது இது, என்னமோ பரபரப்பாக எங்கேயோ கிளம்புறானே, சரியில்லையே. இந்தடா டேய் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கூப்பிட்றாங்க. அது வேறு யாரும் இல்லை, பாட்டியோட கார் டிரைவர். அதே பாட்டி கூப்பிட்டோன்னே அந்த பையன் அவங்களும் வராங்க. இலே மாங்காமடையா, கூப்பிட்டோன்னே வர மாட்டியா, அவன் போய் 10 நிமிஷம் ஆச்சு, வா அவனை ஃபாலோ பண்ணு அப்படின்றாங்க. சரிங்க பாட்டி அப்படின்றாங்க. போய் வண்டியில் ஏறடா, ஒரு ரெஸ்ட் எடுத்துனேன்னா மண்டை தெரிச்சு போயிருப்படா அப்படின்ட்டு திட்டி அனுப்பிடுறாங்க. அந்த கிளவி கூட வேலை பார்க்குறதுக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு அந்த டிரைவர்னு நினச்சிட்டு போகிறாங்க. இப்போ கிளவி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஆனால் ஜேகேக்கு வந்து அது தெரியல. ஜேகே வந்து போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. போனால் எல்லோரும் வெளியே நிற்கிறாங்க.
டாக்டர் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். எல்லோரும் வெளியே நிற்கிறாங்க. ஜேகே சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி டேவோட அம்மா கேட்குறாங்க. இல்லை இனிமேல் தான். நீங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை டாக்டர் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுகா ஒரு பக்கம் ஓரமாக நின்றுட்டுருக்கான் அந்த வார்டவே எட்டி பார்த்துட்டு. அப்போ உள்ளேருந்து டாக்டர் வெளியே வராங்க. ஜிம்மினோட அட்டெண்டன்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க. ஜிம்மினோட அம்மா அப்பா, அதே மாதிரி நம்ம டேவோட அம்மா அப்பா, சுகாவோட அம்மா எல்லாருமே நிற்கிறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க மட்டும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே மொத்தமாக தான் கேட்குறாங்க. பரவாயில்லைங்க சார், எல்லோரும் முன்னாடியுமே சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ சுகா தான் பார்த்துட்டு சொல்லுங்கள் டாக்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டியர்ஸ் இருக்குது. பேஷண்ட் ரெக்கவர் ஆகிட்டாரு. பட் அவரோட மெமரிஸ்லாம் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுச்சான்னு தெரியல. அவர்கிட்ட பேசினதில் அவருக்கு ரீசெண்டாக நடந்த மெமரிஸ் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் எதையும் ஷாக் ஆகிற மாதிரியோ இல்லை ரொம்ப இது பண்ணுற மாதிரியோ மனசு கஷ்டப்படுற மாதிரியோ எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க. ஒரு மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. சரி சமாளிப்போம் அப்படின்ட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தவங்க மூஞ்சி பார்த்துட்டு இப்போ இங்கே நடந்த எதையுமே சொல்லக்கூடாது. அதாவது ஒயின் ஜேகப் மேரேஜுக்கு அப்புறம் நடந்து எதையுமே ஜிமின்கிட்ட சொல்லக்கூடாது. அதனால் அப்படி எல்லோரும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு எல்லோரும் ஒரு மாதிரி கஷ்டத்தோடையே மண்டையாட்டிகிட்ருக்காங்க. இப்போது எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் உள்ளே போகிறாங்க. அங்கே சுகாவை பார்த்துட்டு அந்த நர்ஸே கேட்குறாங்க, ஏன் சார் நீங்கள் போகலையா அப்படின்றாங்க. நான் போகல அப்படின்ற மாதிரி வெளியே உட்காந்துருக்காரு. சுகாவுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. சந்தோஷத்தில் ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் அவனுக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது. நிஜமாக முழிச்சிட்டானு கிட்டத்தட்ட 7 மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஜெமின் கண்ணு முழிக்கிறாங்க. அதை யோசிக்கும் போதே நம்ம சுகாவுக்கு தொண்டையெல்லாம் கவ்வுது. ஒரு மாதிரி அழுகுறான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே சரியாயிட்டு எல்லாேருக்கும் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க இருக்க பேஷண்ட்ஸ்க்கெலாம். ஜிமின் எந்திரிச்சிட்டான்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் ஜிமினோட ஃபேமிலி வந்து ஜிமின் எழுந்திருக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா ஜிமின் வந்து கொஞ்சம் டயர்டாக படுத்திருக்காங்க. அப்போது ஜிமின் அப்படியே லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா நம்ம எங்கே இருக்கோம், எங்கேண்ணா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஒரு மாதிரி இத்தனை நாள் படுத்தே இருந்ததுனால அவனால் எந்திரிச்சு கூட உட்கார முடியல. அந்த மாதிரி படுக்கிறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு பரவாயில்ல நீ தூங்கு ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேம்பர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அம்மா அப்படின்னு சொல்லி ஜிமின் மெதுவாக ரொம்ப நாள் கழித்து பேசுகிறாரு. மெதுவாக கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்டானேவும் ஜிமினோட அம்மாவுக்கு அப்படியே கண்ணில் பொலன்னு தண்ணி வந்துடுது. இப்போது ஜிமின் தான் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஒரு மாதிரி மெதுவாக. அப்போது ஜிமினோட அப்பா இருந்துட்டு உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ஏன்ப்பா நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முழிக்கிறாங்க. என்ன போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒய்யனும் ஜேகப்பும் உள்ளே வராங்க. ஜேகப் ஒரு மாதிரி பக்கத்தில் வந்துட்டு அழுகுறான். எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்து அழுகுறான். ஜேகப் கண்ணில் தண்ணியை பார்த்தோன்னே ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நமக்காக நம்ம அண்ணன் அழுகுறானே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பிரதர் சென்டிமெண்ட்டாக போயிட்டுருக்கு. அப்போ ஜிமின் அந்த நிலமையை வந்து கொஞ்சம் சரி எல்லோரும் அழுகுறாங்க அதை பார்த்துட்டு. ஸோ ஜிமின் வந்து கிண்டல் பண்ணுறான். நீ அழுகுறன்றது என்னால் நம்பவே முடியலடா அப்படின்ற மாதிரி அந்த ரொம்ப நாள் கழித்து அந்த பேசும்போது ஒரு பெயின் இருக்குன்னா அந்த பெயின்லாம் தாண்டி கூட சொல்கிறான். ஜேகப் ஒரு மாதிரி உனக்காக யார் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு. அதை பார்த்து எல்லோரும் கொஞ்சம் சிரிக்கிறாங்க. நம்ம சுகா எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வராரு. அப்படியே வந்து வெளியே நின்று பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. எல்லோரும் நின்று பேசிகிட்ருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அப்போது டேவோட அம்மா தான் சொல்கிறாங்க, அட ஒன்றும் இல்லைடா மருமகனே, கல்யாணத்தில் மாடிப்படியிலேருந்து எக்கு தப்பாக விழுந்துட்டேன், அதனால தான் மண்டையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
என்னத்த சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி திருத்திரு முழிக்கிறாங்க. அப்போ ஒய்யன் இருந்துட்டு, ஆமாம் கண்ணை முன்னாடி வச்சு வரணும், பின்னாடி வச்சுட்டு வந்தேன்னா அப்படி தான் இருக்கும், பின்னாடி பார்த்துட்டு போனேன்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்படியே கண்டினியூ பண்ணுற அந்த பொய்யை. ஆக்சுவலாக அங்கே இருக்க சுச்சுவேஷனை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒய்யனும் ஜேகப்பும் இல்லைன்னா எல்லாருமே காரணம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால் புரிஞ்சுக்கிறாங்க. முழுசாக தெரியாது, இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் அம்மா போய் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளும் கண்டினியூ பண்ணிடுறான். அப்படியே எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க, ஜிமினை கிண்டல் பண்ணுற மாதிரி. ஜிமின் வந்துட்டு, நானே ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடக்கு, என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுறாரு. அப்படியே ஜிம்மினோட அம்மாக்கெலாம் இப்போ தான் உயிர் வந்த மாதிரி இருக்குது. அப்படியேவும் சரி அப்படியே கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே எல்லோரும் வெளியே வர்றாங்க. நர்ஸ் தான் வந்து சொல்லியிருப்பாங்க, அவரை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்துட்டு ஜேகோப் தான் கேட்பான், ஏன்டா நீ வரல அப்படின்னு கேட்பான். இல்லை அவன் நல்லா ஆகட்டும் அப்புறம் நான் வரேன் அப்படின்றாங்க. அவன் நல்லா ஆகிட்டான்டா, கிண்டல் பண்ணுறான்டா எல்லாரையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்னமோ நினச்சிட்டு அவர் வெளியே போய் நிற்கிறாரு. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஜேகேவும் வந்திருப்பாங்க. ஜேகே வந்துட்டு ஷுகார்ட்ட தான் போகிறாங்க. என்னாச்சு பார்த்தீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா மட்டும் தலையிடுற. அப்புறம் என்ன, ஜெமீன் அண்ணா எழுந்திரிச்சோடனே கல்யாணம் தான், ஒரே ரொமான்ஸ் தான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஷுகா இருந்துட்டு, அட போடா நீ வேறு, அவனுக்கு ஏன்னா ஞாபகம் இருக்குமோ என்னமோ அப்படின்றாங்க. ஏன் உங்களையும் எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவன் தெரியல, வந்தால் தான் தெரியும் என்ன நினச்சிட்ருக்கான் அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷத்தில் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க. இப்போது நார்மல் வார்டுக்கு ஜிம்மினை மாற்றிட்டாங்க. இப்போது ஜேகே தான் போய் பார்க்குறாங்க. அண்ணா அப்படின்ட்டு உள்ளே போகிறான். நம்ம ஜிம்மினுக்கு இவனை பார்த்துட்டு, நீ அப்படின்னு ஒரு மாதிரி யோசிக்கிறான். உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே, நான் ஜங்குக் அப்படின்றான். ஜங்குக், அவன் பேர் வேறு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே. ஓ நீ டேவோட ஆள் இல்லை அப்படின்றான். நம்ம ஜங்குக்கு ஒன்றும் புரியல, திருன்னு முழிக்கிறான். ஏன் நம்மள்கிட்ட இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி. அப்போ தான் ஷுகர் இருந்துட்டு ஒரு மாதிரி கண்ணை காட்டுறாங்க வெளியே இருந்து. சரி ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் அப்படின்றான். அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி ஜிமின் ஒரு மாதிரி கூப்பிட்றான். இருங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நான் கூப்பிட்றாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் உள்ளே போகிறாங்க. என்ன தங்கம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நான் வந்ததுலேருந்து தெரிறேன், டேவாவே காணோம் அப்படின்றாங்க. இந்த வார்த்தை வெளியே இருக்கவங்களுக்கும் கேட்டுருச்சு. ஐயோ சொல்லி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி எல்லோரும் திரு முழிக்கிறாங்க. இது டேவோட சொந்தக்கார பையன் தானே இவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே டேவோட அம்மா உள்ளே வராங்க. உனக்கு தெரியாதாக்கும், இவன் தான் ஜேகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா இவன் ஜேகேன்னு தெரியுது, டே எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேவா டே அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஷுகா வரான். டே வந்து ஊருக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மின் ஷுகா பார்த்தோன்னேவும் என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறான். நீ இதை கீழே விழுந்து அடிபட்டு கிடக்குன்னு சொன்னாங்க, அதை பார்த்துட்டு போகலான்னு வந்து அப்படி சொல்லி இவரும் நக்கல் பண்ணுறாரு. இவருக்கு பெயினாக தான் இருக்குது. அவன் நீ என்ன இங்கே இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு மறந்துட்டோம். நம்மளுக்கு வந்து இந்த ரீசெண்ட் டேஸில் அதாவது கடைசியாக ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் மறந்துடுச்சு. அவனுக்கு கொஞ்சம் லவ் பண்ணி செட் ஆனதெல்லாம் மறந்துடுச்சு. ஸோ கஷ்டமாக இருந்தாலும் சரி அப்படியே சமாளிப்போன்ட்டு அவரும் சமாளிச்சிட்ருக்காரு. எனக்கு தெரியும் நீ என்னை பார்த்து நீ கிண்டல் பண்ணி சிரிக்க தான் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அம்மா இவனை எதுக்குமா கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். பல்ல உடச்சிட்டேன் பார்த்துக்க, அவன் கூப்பிட்டானா, என்னதான் இருந்தாலும் அப்படி கூப்பிடலாமா அப்படின்றாங்க. அப்படி ஷுகாவோட அம்மா உள்ள வந்துடுறாங்க. அடி வாய மூடி, அவனே பாவம் அடிபட்டு கிடக்கான், அவன்கிட்ட போயிட்டு ஏன் இந்த துறை என்ன குறைஞ்சி போயிடுவாரா, வாடா போனான் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஷுகா பார்க்குறாங்க. ஷுகா ஒரு மாதிரி அவங்க அம்மா முறைக்கிறான். சரி விடுறா, என்னதான் இருந்தாலும் நீ கட்டிக்க போகிறவன் தானே அப்படின்றாங்க. ஒன்று ஜிம்மின்ட்டு நினப்பு தான் நானும் அவனை கட்டிக்க மாட்டேன் அப்படின்றான். உடனே ஷுகா இருந்துட்டு உனக்கு நினப்பு தான், நான் உன்னை கட்டிக்க மாட்டேன், மூஞ்சி மொக்காளி பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்லிட்டு திரும்பிக்கிறான். ஒரு மாதிரி க்யூட்டாக போயிட்டுருக்கு. அப்போ ஜாக் வர்றான் ஜிம்மினை பார்க்க.
ஜாக்கோட அம்மாவும் வர்றாங்க. அப்போது டேயோட அம்மா வந்துட்டு டேய் அவங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவ காரில் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜாக்கு. சரி இரு நீ போய் பேசிட்டு வா, போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜாக்கு ஜிமினை பார்க்க போகிறான். என்ன மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜாக் வந்துட்டு சாரிடா அப்படின்றான். எதுக்கு சாரி அப்படின்னவே எல்லோரும் அப்படியும் பார்க்குறாங்க ஜாக்கை. சொல்லாத அப்படின்றாங்க. அதை ஜிமின் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜாக் எதுக்கு சாரி சொன்னான் அப்படி எதுக்கு ஜாக் சாரி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஜாக்கு திரும்ப முழிக்கிறான். அதுவா, அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று பார்க்குறான்ல, அதனாலயா இருக்கும். அன்றைக்கி இவன் தான் மாடியிலேருந்து ஒன்று கூப்பிட்டான், அதனால தான் நீ திரும்பினியா அப்படியே டம்முன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்கிறான். ஐயோவா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எல்லோரும் பெருமூச்சு விட்றாங்க. அது இதுக்கெலாம் எதுக்கிட்டா மச்சான் சாரி? இல்லை மச்சான் என்னால் தானே 7 மாதம் கோமாளப்படுத்திருந்தேன் அப்படின்னு அவரும் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜாக்கோட அம்மா தான் வெளியே வராங்க. என்ன எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் எல்லாருமே மொத்தமாக ஜாக்கோட ஃபேமிலியும் ஜாக் வேலை பார்க்குற இடத்துக்கே போயிட்டாங்க. எல்லாருமே பேசிக்குவாங்க, ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மீட் பண்ணுறாங்க. நம்ம டேயோட அம்மா வந்துட்டு அவளையும் மேலே கூப்பிட்டு வரல அப்படின்றாங்க. அவள் வரமாட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ சொல்கிறாங்க. ஏன் அவள் இன்னும் சரியாகலையா அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அம்மா கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, எங்கள் கூட எல்லோரும் இப்போ கொஞ்சம் ஜாக் வந்து எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சு எல்லாமே நல்லா தான் இருக்கா, அது அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல அப்படின்றாங்க. புரியுது அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மாவும் தலையாட்டுறாங்க. அப்போது ஜாக்கோட அம்மா வந்துட்டு டே எதுவும் கால் பண்ணானா, எது பேசினானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இப்போ வரைக்கும் நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம், எங்கே இருக்கானே தெரில அப்படின்னாங்க. அம்மா கிட்டே கேட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கிழட்டு முண்டை வாயவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல வராங்க. பார்த்தா பின்னாடி தான் கிளவி நிற்கிது. மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜாடையிலேயே கூப்பிட்றாங்க. அப்படின்றாங்க. என்னமோ சொன்னீங்க என்னைய அப்படின்னு சொல்லிட்டு கிளவி கேட்குது. அப்போது ஜேகே உள்ளேருந்து வெளியே வந்திருப்பான். பாட்டி அப்போ தான் வெளியே இரு அவனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இருக்கும். ஜேகே மேலே இடிச்சிருக்கும். அப்போ ஜேகேக்கோ டக்குன்னு இடிய கூட்டு கிளவி அப்படின்னுவான். என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்பாங்க. அதுக்கு ஜேகே வந்துட்டு ஐயோ பாட்டி நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்றான். இருங்கடா உள்ளே போயிட்டு வந்து அவங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளவி உள்ளே போகுது. அப்போது நம்ம டேயோட அம்மா ஐயோ இந்த முண்டை வேற வந்துட்டாலே என்னென்னத்தை கிளற போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா இருமா அப்படின்றாங்க. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு மெதுவாக பாட்டி காதில் போயிட்டு ஜிம்மினிக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, தேவையில்லாமல் எதையாவது பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி காதில் சொல்கிறான். என்னடா என்ன எகத்தாளமா என்னைய பார்த்தா அப்படின்னு சொல்லி கிளவி மறைக்குது. ஐயோ பாட்டி உங்களை பார்த்து நான் பின்னாடி பண்ணீங்க செல்ல பாட்டியில் அப்படின்னு சொல்லி கொஞ்சினாங்க. இருங்கடா என் பேரை வரட்டும் அப்படின்ற மாதிரி அப்படியே எல்லாரையும் பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு ஜிம்மினை பார்க்க தான் உள்ளே போயிருக்கோம். பட்டு இதை கேட்டோடனே ஜிம்மினை பார்க்காம ஒரு ஓரமாக போயிடுது. இது எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. இப்போது ஜேகோப்பை தான் பின்னாடி போய் பாரு அந்த கிழவி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா அனுப்பி விட்றாங்க. எல்லாருக்குமே சாப்பாடு சொல்கிறதுக்காக ஜிமினோட அப்பா வந்து வெளியே போயிருப்பாங்க. இப்போ அவங்க ஜிமினோட அப்பா டேவோட அப்பாலாம் வந்திருப்பாங்க. என்னடி என்ன குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது டேவோட அம்மா வந்துட்டு அதான் அந்த கிழவி வந்திருக்கு அப்படின்றாங்க. கிழவி எதுக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கிழவி ஒரு ஓரமாக போயிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணுது. ஃபோன் பண்ணி டேங்க ஜிம்மின் பையன் கண்ணு முழிச்சிட்டான்டா. ஆமாம் இங்கே தான் இருக்கோம். ஆமாம் நான் அந்த ஜேகே பையன் இருக்கான்ல, அவன் உன்னை தேடி வந்தியான். அப்படியே அவன் பின்னாடியே வந்தானா, பார்த்தா ஹாஸ்பிட்டல் வந்தியான். அதே உள்ளே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தேன், குடும்பமே இங்கே தாண்டா இருக்கே அப்படின்றாங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டு டே என்ன சொன்னாங்கன்னு தெரியல. சரிடா பரண்டி, அந்த உங்கள் ஆத்தா எல்லாருமே இங்கே தான் இருக்காளுங்க, அவளுக்கெல்லாம் போனவொடனே பண்ணித்தரேன். அவனுக்கு வேறு பாவம் எதுவுமே ஞாபகம் இல்லை போல், என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த கேள்வி கேட்குது. அதான் குசு குசுன்னு பேசுதான். ஜேகோப்புக்கு காற்று சவுண்டு தான் கேட்குது. என்ன அந்த கேள்வி காற்றுல பேசுது அப்படின்ற மாதிரி. இப்போது கிளவி தான் திரும்பி
ஜேவை பார்த்துட்டு அலே பேராண்டி உங்கள் அக்கா புருஷன் என்னை வாட்ச் பண்ணுறானம்மா வாட்ச்சு. சரி நான் வைக்கிறேன், அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என் ஃபோனை திருடுறதுக்கு பார்ப்பாங்க, வைக்கிறேன் போயிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளவி வச்சுட்டு அப்படியே கேஷுவலாக திரும்புதாம்மா. அப்போது ஜேவை பார்த்துட்டு கிளவி நீ டேக்கிட்டு தானே பேசினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாடா என் பேத்தியை கட்டியிருக்கேன்னு உன்னை சும்மா விட்றேன், இல்லை கிளவின்னு சொன்ன வாயில் பல்லப்புறம் உதுத்துருப்பேன், போட அறுத்து விடுவேன் அப்படின்றாங்க. ஜேவோ போகிற ஒட்டு ஓடி வந்துடுறாரு. அப்போ கேட்குறாங்க என்ன பேச்சு கிளவி அப்படின்ற மாதிரியே. அவர் போகும்போது சரியான முரட்டு கிளவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்கார். இவன் ஒரு கூறு கட்டவன், இவனை போய் அனுப்பிவிட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டினாங்க டேவோட அம்மா. அப்போ கிளவி வருது. ஓகேடா, நெக்ஸ்ட் டிப் சொல்லி பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் மின்மினி பிக்ஸ். நான் உங்கள் மின்மினி. பாய்.